என்ன சிஷ்யானவன் யாரு? யான்தான். யாரு நீ? யாரா நீ? சிவாய நமக. என்னது? சிவாய நமக. யாரு கூப்பிடுறானா? யார் நீ? உன் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? என்னுடைய பெயரா சிஷ்யா, என்னுடைய பெயர் அர்ஜுன மகாராஜன். என்னுடைய பெயர் அர்ஜுன மகாராஜன். நீ அர்ஜுனா? ஆமா. அர்ஜுனா? ஆமா. அர்ஜுனா நீ? ஆமா. நாளை எழுச்சி வேணாம். ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிங்க. ரைட் போலாம் போ. அவனுடைய தோற்றம் என்ன? ஒரு பிச்சைக்கார பையன் வந்து நெத்தில பட்ட கீழே வந்து கொட்ட அர்ஜுன் தான் நான் ஒத்துக்கிறதா? ஏய் உண்மையிலே நீ யார்? சரி அப்படிதான் அர்ஜுன் ஒத்துக்கிறேன். இந்த தவக்கோணம் எதற்கு? ஏன் இந்த ஆட்டி வேடம்? ஏன் இந்த வேஷம்? ஏன் இந்த மாற்றம் சொல்லி? ஏன் சிஷ்யா, வேண்டாம் வேண்டாம் முருங்கடா தமிழ்நாட்டிலும் ஒன்றுதான் பச்சாட்டு சாமி கும்பிட்றது ரெண்டு பேருமே பொண்ணுக்கெல்லாம் தராங்க பக்தி ஆகுது. என்ன என்னுடைய விலாசங்கள்
ஆதி நாளையில் திருமால் உத்தியனின் கவனத்தில் பிறந்து உண்மைதான் சந்தன பிறந்தான். அந்த சந்தன புதன் பிறந்தான். தர்ம அப்படி அந்த சந்தன குலத்தில் சிறந்தவராய் விளங்கி வரக்கூடிய என் தந்தையார் பாண்டு மகாராஜனுக்கும் சொந்தமாகும் உடல் காய்க்கு வயது பஞ்சபூதங்களாக பிறந்து பெரியவர்கள் 2 பேருக்கு நான் இளையவன் என்றும் இளையவர்கள் 2 பேருக்கு மூத்தவன் என்றும் என்னுடைய பெயர் அர்ஜுன மகாராஜன். ஐயா நீங்க உண்மையிலே அர்ஜுனன் தானா? உண்மை. சரி சரி ஐயா, தப்பா பேசுறேன் ஐயா. சரி, ஏன் இந்த உருவங்கள் மாற்றம்? ஏன் உருவம்? ஆமா. ஆனால் சிசியா சொல்லு. எங்கள் பெரியப்பா மைந்தனாகிய பெரியப்பான்னா யாரு? பங்காளி. எங்கள் பெரியப்பா மைந்தனாகிய கருணனாகிய துரியன் செய்த மஞ்சகத்தால் சூதாடு மடியாக செய்து நாடு நகரம் உப்பு சட்டி வரையோடு முதலாக பறித்துக் கொண்டு அத்தனையை பறித்துக் கொண்டு 12 உண்மைதான் 5 ஓராண்டு கழிக்கும்படியாக கானகத்தில் ஓட்டி வைத்தான். கானகம் ஓட்டி வைத்தான். அப்படி கானகத்தை கடந்தோம். அந்த கானகத்திலே முதல் சூரியவனோ, 2வது ராம ரிஷிவனோ, 3வது மூர்க்கமாக ரிஷிவனோ, 4வது காலபைரவனோ இப்படி வனத்தில் வருகிற போது எங்கள் தாத்தா வாங்கியாசரை கண்டோம். அவரிடம் எங்கள் குறையெல்லாம் சொன்னோம். அதற்கவ பாண்டு மக்களே, ஆமாம், நீங்கள் இப்படி 13 துளைத்து சென்றாலும் நாடு கொடுக்க மாட்டான். அதனால் 5 ராஜாக்கள் ஒருவர் தெய்வ பக்தி என்பது மனிதனுக்கு வேண்டும். அதற்காக நீங்க எங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். 5 ராஜாக்கள் ஒருவன் ஆண்டு வேஷம் தரித்து அரணாரை போட்டு செய்து அவரிடம் இருக்கக்கூடிய ஐமுகன் என்று சொல்லக்கூடிய பாசுகனை பெற்று வந்தது உண்டானா? ஆமா. இந்த ராஜ்யத்தாரெல்லாம் இல்லை என்றால் முடியாது என்று சொல்லிவிட்டார். தாத்தா சொல்லிவிட்டார். அப்பொழுது பெரியண்ணா என்ன சொன்னார்? தர்மண்ணா, அண்ணா தாத்தா நான் சென்று வருகிறேன் என்று சொன்னார். ஆமா. தாத்தா அவரையும் மறுத்து விட்டார். பெரியண்ணாவை மறுத்து விட்டாரா? ஆமா. அப்போது இளையண்ணா பீமன் நான் வருகிறேன் என்று சொன்னார். தாத்தா அவரையும் மறுத்து விட்டார். பிறகு தம்பி நகர சகாதேவன் போகின்றார்கள். தாத்தா அவரை மறுத்து அவரையும் மறுத்து விட்டார். பிறகு என் மனைவி பாஞ்சாலி போகிறேன் என்று சொன்னார். பொம்பளையவா? ஆமா. அன்றைய வஸ்துமகள் செய்கிற நேரத்தில் எத்தனை வேதனைப்பட்டு நான் சென்று வருகிறேன் என்று என் மனைவி கேட்டார். அவரை மறுத்து விட்டார். பெண்கள் போகக்கூடாதம்மான்னு சொல்லி மறுத்து விட்டார். பிறகு என்னை சுட்டி காட்டினார். தாத்தா என்னை சுட்டி காட்டினார். அதற்கு அண்ணா கேவலமாக பேசிவிட்டார். பெரியண்ணாவா? ஆமா. தாத்தா என்ன விந்தியான வார்த்தை. ஆமா. இவன் அச்சுணனா? இவன் பெண்கள் பைத்து உடையவன். ஆமாமா, உண்மையிலே பைத்து உடையவனா? ஆமா, உங்கள் பைத்து. தாத்தா இவனோ சிற்றமிழ உடையவன். தாத்தா அதாவது இவனுக்கு சிறிய புத்தி தான். சிறிய புத்தி. எது வேணாலும் எப்படி வேணாலும் பேசிடுவான். நம்மளை செட்டாது. அந்த பெருந்தன்மை என்பது இவனுக்கு கிடையாது. பலவாறாக பேசிவிட்டார். ஆமா. அப்பொழுது நான் அண்ணாவிடம் கோபித்து வந்து விட்டேன். சரி, அண்ணா இப்படி பேசிட்டாரு அப்படின்னு மன வருத்தத்தோடு வந்துட்டீங்க. இருந்தாலும் கோபப்பட்டு வரலாம். இருந்தாலும் ஐயா ஒரு அண்ணன் கோச்சிட்டாலே திரும்பி அண்ணகத்தை போங்க அப்படின்னு சொல்லி வந்தீங்கல்ல. அப்படி வந்தீங்கல்ல. ஆமா. எதுல தூண்டு வந்தீங்க? அந்த வனத்திலே வந்து. எந்த வனத்துக்கு வந்தீங்க? காலபைரவ வனத்துக்கு. அப்படி காலபைரவனத்தில் வருகிற போது அண்ணார் தர்மன் வேண்டாம் என்றே வந்தேன். பார்த்து யாரப்பா இந்த பெரிய அருவியாக காணகம். ஆமா ஆமா. இந்த காணகத்திலே என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? அந்த யமதர்மன் எப்படி என் வில்லின் பெருமை கொண்டே பேசிக்கொண்டு காலபைரவனுக்கு என் வில்லின் பெருமையை பேசிக்கொண்டு சென்றேன். அப்ப அந்த காலபைரவர் என்ன சொன்னாரு?
அப்பா இந்த வில்லி பெருமை பேசி போக யாராவது கேட்டாரு. இந்த வில்லின் பெருமையை பேசிக்கொண்டு என்னுடைய மனம் இது ஏன் மனமாடா? இந்த வனத்துல போகிறே யாரும் கேட்டா நீ யார் என்று தாத்தா கேட்டார். அப்பொழுது ஐயோ சுவாமி தாத்தா சாமி தாத்தா ஐவராஜாக்கு ஒருவன் என்னுடைய பெயரோ அர்ஜுன மகாராஜன் என்று சொன்னேன். நீங்க சொன்னீங்க அர்ஜுன் சொன்னீங்களா? ஆமா. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அர்ஜுனா ஏய் நீ என் பேர பிள்ளைதான்டா, என் சொந்தக்காரனா, வாடா எங்க பேர கேட்டாரா? கேட்டார் சுவாமி என் பங்கு மகையாளி. ஆமா ஆமா, பாதி நாடு தாயாதி தாயாதி அவனை வெல்ல வேண்டும் என்று பாசக்கனை வாங்க போறேன். வாங்க போறேன்றார். சரி அப்படி வருகிறாயே ஏன் முகவாத்தோட ஏன் முகம் வாட்டத்தோடு இருக்கிறாய் என்று கேட்டார். சுவாமி அண்ணாவோட நான் கோபித்து வந்து விட்டேன் அப்படி என்று சொன்ன போது என்னே அர்ச்சுனா பெரியவங்க எல்லோரும் மனதிற்கு சொல்லுகிறேன். ஆமா, பெரியோரோட மனம் புண்பட்டால் பற்றாத பெருங்கடலும் வச்சு விடுமா, பெரும் கடலேவா பெரிய கடலுக்கிற தண்ணி தானாவே வச்சிருமா. அதான் பெரியவங்களுடைய மனம் புண்படக்கூடாது, அண்ணன் அடிக்கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, காலபைரவர் சொன்னாரு நேரா அண்ணனுக்கு போறேன் ஆசீர்வாதம் வாங்குறேன், அதை வாங்கிட்டு வந்து நேரா நம்ம தளத்து போலாம். போலாமா அண்ணகிட்ட? அவரு இதே வார்த்தை தான் சொன்னார். ஆமா கண்டிப்பா போலாமா. அப்படி என்றால் அண்ணாரை பார்க்க வேண்டும். புறப்படு.